அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பளா? கேளு. செம்பொன் சிலை பொன்னழகோ இவள் பெண்பால்வை. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து தான் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மறக்காமல். ஓகே, ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்பேன். டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே நான் இதுலேயே ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அந்த குரூப் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். எடிட் குரூப்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் குரூப்ங்கிற ஆப்ஷனை. இதில் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கும். 2 டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஃபாண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது நீங்கள் 2 ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டெக்ஸ்ட்லையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே போதும். இதில் நீங்கள் வச்சிருக்க அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டால் ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். 2 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இது இருக்கும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபைல் மேனேஜருக்கு வந்து இது வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் குரூப்பில் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த இமேஜோட சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பற்றில பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட்லைன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட்லைனில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 3 இமேஜஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்னு போட்டு அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை வந்து ஆட் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு எகைன் ஷேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கும் இந்த லேயர் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துட்றேன், கரெக்டாக கீழே கொண்டு வந்து வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைனில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த ரெட்லைனில் வச்சுட்டு அங்கேயே பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த இமேஜ்லேயும் கொடுத்துட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதாவது ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு இமேஜ்லேயுமே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளர் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த பிளர் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணது பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அகைன் ஷேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க, அந்த இமேஜ் லேயரை. இப்போ பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஸ்டைலு பக்கத்தால் ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு 4th ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஏரோ மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க, மற்றால ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜூம் எஃபெக்ட் அடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஸ்டைலு பக்கத்தால் இருக்கிற ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் எனேபிள் வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் எனேபிள் வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இது எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அது பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள் தான். இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் சைடில் சின்னது ஒரு ஏரோக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.